வணக்கம். உங்கள் கனவில் எப்போதாவது வானுயர்ந்த கோவில் கோபுரத்தையோ அல்லது கண்குளிர தெய்வ சிலையையோ பார்த்திருக்கிறீர்களா? அப்படி பார்த்த பிறகு திடீரென்று விழித்துக்கொண்டு ஏன் இந்த கனவு வந்தது, தெய்வம் என்னிடம் என்ன சொல்ல வருகிறது என்று யோசித்திருக்கிறீர்களா? இதை சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றத்தின் அறிகுறியாக கூட இருக்கலாம். அப்படி என்னதான் அந்த தெய்வீக தகவல்? தெய்வம் உங்களுக்கு உணர்த்த விரும்புவது என்ன? வாருங்கள், இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே நம் கனவில் கோவில் அல்லது கோபுரம் வருவது மிக மிக நல்ல சகுனம் என்று ஆன்மீக பெரியோர்கள் கூறுகிறார்கள். சாஸ்திரங்களின்படி கோவில் கோபுரம் என்பது இறைவனின் பாதங்களை குறிக்கிறது. வானளாவிய கோபுரத்தை நீங்கள் கனவில் கண்டால் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த பிரச்சனைகள் அல்லது மனக்கவலைகள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். உங்கள் வாழ்க்கை அந்த கோபுரத்தைப் போல உயரப்போகிறது என்பதையும் உங்களுக்கு தெய்வத்தின் முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது என்பதையும் இது காட்டுகிறது. தொழில் அல்லது வேலையில் மேன்மை உண்டாகும் என்பதன் அறிகுறியாகவும் இதை கருதலாம். அடுத்ததாக, சாமி சிலையை கனவில் கண்டால் என்ன அர்த்தம்? இது தெய்வம் உங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முயற்சிப்பதின் அடையாளம். கனவில் வரும் சிலை மிகவும் தெளிவாக, அழகாக, புன்னகையுடன் அல்லது அலங்காரத்துடன் இருந்தால் விரைவில் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதுவே அந்த சிலை சற்று பொலிவிழந்தோ அழுக்காகவோ அல்லது பராமரிப்பு இன்றியோ இருப்பது போல கனவு வந்தால் நீங்கள் தெய்வத்திற்கு செய்து தருவதாக வேண்டிக் கொண்ட ஏதோ ஒரு நேர்த்திக் கடனை அல்லது பிரார்த்தனையை மறந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். அதை சற்று சிந்தித்து பார்த்து உடனே நிறைவேற்றுவது நல்லது. பலருக்கும் இருக்கும் ஒரு முக்கிய சந்தேகம், இது குலதெய்வ அருளா என்பதுதான். நிச்சயமாக, பெரும்பாலும் நம்மை காக்கும் குலதெய்வம்தான் நம் கனவில் வந்து வழிகாட்டும். நீங்கள் நீண்ட நாட்களாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லாமல் இருந்தாலோ அல்லது குலதெய்வ வழிபாட்டில் ஏதேனும் குறை வைத்திருந்தாலோ அதை நினைவுபடுத்தவே தெய்வம் கனவில் வரலாம். இது தெய்வத்தின் அன்பான அழைப்புதானே தவிர பயப்பட தேவையில்லை. இது போன்ற கனவு வந்தால் விரைவில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ஆக மொத்தம், கனவில் கோவில், கோபுரம் அல்லது தெய்வம் வருவது தெய்வத்தின் பரிபூரண ஆசி உங்களுக்கு உண்டு என்பதன் அடையாளம். இந்த நல்ல சகுனத்தை சரியாக புரிந்து கொண்டு பயன்பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதுபோன்று மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.